எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலியமாய் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலே அநேக தேடி பார்த்தோம். இதில் முன்னேற்றம் வருமா, இதில் போயிட்டு வந்துடலாமா, இந்த பிஸ்னஸில் நம்ம வெளியே வந்துட முடியுமா, இல்லை பிள்ளையுடைய வாழ்க்கையில் திருமணத்தில் இந்த காரியத்தை முன் வச்சா நம்ம முன்னாடி வந்துடுவோமா, எத்தனையோ காரியத்தை குழப்பத்தோடு அமர்ந்திருக்கலாம். எங்கே போய் விழுந்த இடத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விழுந்த இடத்த தான் கிடைக்குமா. நம்ம ஏதோ பாக்கெட்டில் காசு வச்சுன்னு போகிறோம், கழுத்தடிக்க எது கீழே விழுந்துட்டு 2 மைல் தூரம் போயிட்டு பாக்கெட்டில் காசு அங்கே உயர்ந்த தேர்னா கிடைக்குமா, அங்கே தேர்னா கிடைக்குமா, எங்கே விழுந்தோமோ அங்கே போனால் தான் கிடைக்கும். அதுமாதிரி நிறைய ஒரு காரியங்கள் இருக்குது. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, என்ன பிழைக்க முடியும், எந்த பழப்பு இல்லை நம்மக்கிட்ட, எதை தேடினா பிழைக்க முடியும், எங்கே போனால் நம்ம பழைச்சி முன்னேற முடியும், எதில் நம்ம நிலைநிற்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுது, கேட்டுங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுவது, கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடினா போதுங்க, பிழைப்பு தன்னால் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பைபிள் வச்சுன்னு ஒரு மனுஷன் வேலை வெட்டியே இல்லைங்க, அங்கங்கே போகிறாரு, ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. வார்த்தையினால் பிழைப்பு விட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறேன்ல, எனக்கு பழப்பு இருக்குது. என்ன பழப்பு இருக்குது? என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நான் வீடியோ போடுறேன், என் வீடியோவை பார்க்குற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், கஷ்டத்துக்கு ஜனங்கள் விடுதலை பெறணும், வியாதியர்கள் விடுதலை ஆகணும். இதானங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? இதுதான் பழப்பு. என் பழப்பு இதுதான். ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும், ஆண்டோட சத்தியத்தை சொல்லணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் நிறைய சந்தோஷமாக வாழணும். சண்டை செஞ்சுவார், குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க, போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் விடுதலை ஆகும். நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மட்டும் சந்தோஷம் இல்லை, என் வீடியோ பார்க்குற ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ ஆசைப்படுங்க, ஆண்டவர் அப்படியே செய்வாராங்க. எத்தனை ஜனங்கள் வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களாம் விடுதலை ஆகணும், சமாதானமாக வாழணும். நான் பெற்ற சமாதானம் சந்தோஷத்தை அவர்களும் பெற்று அனுபவிக்க வேண்டும். தீர்மானம் அதுதாங்க. இதுதானங்க தேவை, இதுதான் பார்க்கணும். அதான் சொல்ல, கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். இல்லைன்னா நான் எப்போ மறிச்சிருப்பேன். நான் கர்த்தரை தேடுறதுனால இப்போ ஜீவனோடு உங்களோட பேசிக்கிறேன். கர்த்தரை தேடணும்னா நான் பயங்கரமான குடிக்காரன், குடி பழக்கம், வீடு சிகரெட்டு, தண்ணி பயங்கரமாக அடிப்பேன். எங்கே உழுந்தோடலாம் எங்கே கிடப்பே தெரியாது. ஆண்டவர் பாருங்க, நான் பிழைச்சிருக்கிறேன். யாருன்னா கர்த்தரை தேடுறதுனால பிழைச்சிட்டேன், உயிரோடு இருக்கிறேன். என் கூட இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சொல்லுவாங்க, நீ குடி விட்டுட்டியா அவ்வளோதான், நீ சுருக்க எடுத்தான், அவனுக்கு சங்கு போயிடுவாங்க அப்படிங்கிறதுலாம் சொன்ன 3-4 ஃப்ரெண்டு எனக்கு, என் கூட சேர்ந்து குடித்த ஃப்ரெண்டுங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்கப்பா? மண்ணில் இருக்காங்க. நான் பிழைச்சிருக்கிறேன். காரணம் என்னன்னா, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் பேசினார், அந்த வார்த்தை கேட்டேன், பிழைச்சேன். வார்த்தை கேட்டால் பிழைச்சிக்கலாங்க. அதுதான் அவர் தான் சொல்கிறார், கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். வேறு எதுவும் தேடினா பிழைக்க முடியாது. குறுக்கு வழியில் போனால் பிழைக்க முடியாதுங்க, பிழைக்க முடியாது. கர்த்தரை தேடின நான் பிழைச்சிருக்கிறேன், என் பிள்ளைங்க பயிற்சிருக்கேன், என் குடும்பம் பயிற்சிருக்கேன், என் உற்றவர்களை பயிற்சிருக்காங்க, தேசத்தில் என் வீடியோ பார்க்குற ஜனங்கள் பயிற்சிருக்கிறாங்க, அநேகர் பயிற்சிருக்காங்க. ஏன்னா வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன உள்ள வார்த்தை. எங்கெங்கே போய் போடுறாங்களோ அங்கெல்லாம் முளைக்குங்க. ரேக்காபௌரியும் எஸ் வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர், அதிசயமான தேவனுங்க. மறிச்சு போகிற என்னை ஜீவனோடு வைத்து உங்களோட மத்தியில் பேச வச்சுக்கிறார். அவர் தான் சொல்றார், கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். பிழைக்க செய்கிறவர், உருவாக்குறவர், உடைத்து உருவாக்காரு. என் வாழ்க்கை எப்படிப்பட்ட நொந்து நூலாயிட்டேன், மறிச்சு போயிடலான்னு நினைப்பேன். குடிச்சிட்டு மனைவி திட்டுவாங்க, எல்லாம் திட்டுவாங்க, மூளைக்கு கத்துவாங்க, பிள்ளைங்க பசியும் பட்டினி கிடக்கும். எவ்வளோ வேதனைங்க, எவ்வளோ துக்கம். ஆண்டவர் என்னை தேடி வந்த இயேசு, அவர் தேடி வந்தார். அப்போல்லாம் நான் தேடலைங்க, தேடி வந்து இயேசு இப்பொழுது உங்கள் மத்தியில் பேசும்படியா நான் பிழைச்சிருக்கிறேன். கர்த்தரை தேடினேன், உண்மையாக தேட ஆரம்பித்தேன். நிச்சயமாக நான் செழிப்பாக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார், உங்களையும் செழிப்பாக வைப்பார். ஏன்னா அவரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். எப்படியாப்பட்ட காரியமாக இருக்கட்டும், குடி பழக்கத்துலேருந்து ஒன்றும் இல்லாத மாற்றுவார். ஒரு நொடி பொழுதுங்க அவருக்கு உலக சூழ்நிலை மாற்ற ஒரு நொடி போயிடும். ஒவ்வொரு சூழ்நிலையை மாத்திரம், என் சூழ்நிலையை மாத்திரமாக மாற்றுறாரு, அதேமாதிரி உங்களை மாற்ற வல்லவராக. அவரை தேடுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்கள். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.